நான் எங்களுடைய பகுத்தறிவு ஆசான் பெரியார் அவர்களின் அந்த பகுத்தறிவு கொள்கைகளை முதலீடு செய்து வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னே நீங்க ஈவேரான்னு சொல்லும் போதே பெரியார் மீதான வெறுப்புணர்ச்சி என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்போ 15,500 கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிற முதல்வர் ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம் போட்டிருக்காரு. பாஜக ஆளக்கூடிய ஒன்றிய அரசு சொல்கிறது உங்களுக்கு பெருமையா இல்லையா? ஆமா, பெருமை இல்லையா? திராவிட மாடல் ஆட்சியா இல்லை தனியார் மாடல் ஆட்சியா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் ஊடகவியலாளர் சுமன் கவியை சந்திப்பவர். வணக்கம் சார். என்ன சார், திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து போயிட்டு ஆக்ஸ்போர்டில் ஈவேரா படத்தை திறந்திருக்காரு. யார் படம் திறந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எப்படி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி கூப்பிட்டு வாங்க திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழக பகுத்தறிவுவாதியான ஈவேராவை படத்தை திறந்தவங்களை சொல்லி அவங்க கூப்பிட்டாங்களா? வேறு எது கூப்பிட்டாங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த பயணத்தை பற்றி சொல்லும்போது இது அவர் முதலீடுகளை ஈர்க்க செல்லவில்லை, முதலீடுகளை தன்னுடைய முதலீட்டை செய்ய போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சார். அதுக்கு ஒரு சரியான பதிலை அவருடைய ஸ்டைல்லே சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் எங்களுடைய பகுத்தறிவு ஆசான் பெரியார் அவர்களின் அந்த பகுத்தறிவு கொள்கைகளை முதலீடு செய்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு பயணத்தில் சித்தாந்த ரீதியான ஒரு பரப்புரையை செய்வதற்கு, அதுவும் நாங்கள் இவ்வளவு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் நீங்கள் காஸ்ட் சிஸ்டம்னு வேறு எந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை கொண்ட இந்த இந்திய சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அதில் யாருமே பங்கு பெறல, யாருமே எதுவும் இல்லை. இது ஒரு நடத்தப்பட்ட நாடகம். தமிழக மக்களை காதில் பூசுற்றிய நாடகம். எப்படி இதுக்கு முன்ன இதுக்கு முன்னே நீங்க ஈவேரான்னு சொல்லும் போதே பெரியார் மீதான வெறுப்புணர்ச்சி என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இல்ல அவருடைய தப்பு இல்ல அவருடைய பேரு தானே இதுல என்ன இருக்கு, ஈவேரான்ட்டு. கரெக்டு தான், தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பொசிஷன்ல நீங்க அதை சொல்லணும்னு சொல்றேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்க அதை தான் சொல்லணும். நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, பெரியாருக்கு ஒரு மரியாதை ஆக்ஸ்போர்டு கொடுத்ததா அல்லது அவர்கள் கொடுத்தாராங்கிறத தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் போய் அங்கே திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான பெருமையை இந்த உலகறையை செய்திருக்கிறோம். நீங்களே செஞ்சுக்கிட்டீங்க. இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில செய்யல. அப்படி பேசக்கூடாது. பேச முடியும். அங்க வந்திருந்த முனைவர்கள்லாம் யாரு அங்க இல்ல, ஏற்கனவே இருக்கிற அந்த கூட்டம் தான் அங்க இருக்கு. எந்த கூட்டம்? ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கும்ல, எந்த கூட்டம்? இங்கிலாந்துல ஒரு கூட்டம் இல்ல, பகுத்தறிவுக்கு இப்படின்ட்டு ஒரு சொல்ல கூட்டம், அந்த கூட்டம் தான் வந்திருக்கு. அங்க அவங்க வேற யாருமே வரலையா? அதாவது பெரிய லெவல்ல யாரும் இல்ல. அதாவது பெரிய லெவல் சின்ன லெவல்னே பேசாதீங்க. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் சேர்ந்து தான் அங்கே இவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து அங்க ஏற்பாடு செய்யவில்லை, நீங்களே நடத்தப்பட்ட நாடகம். ஏற்கனவே ஒரு இதுல மூக்கு உடைச்சிட்டீங்க. தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யுனெஸ்கோ கொடுத்ததுன்னு சொன்னீங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு, இதுவும் ஃபெயிலியர் ஆச்சு சார். இப்போ நீங்க என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு கூட்டு வந்துருக்கீங்க. ஆமா, இப்போ நீங்க எடுக்கிறது பேட்டியா அல்லது நீங்க எனக்கு பேட்டி கொடுக்குறீங்களா? இல்ல இதையும் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெரியாருக்கு ஒரு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத உங்களை மாதிரி நபர்கள், பெரியார் என்று அழைப்பதற்கு கூட மனமில்லாதவர்கள், ஈவேரான்னு சொல்லி அவரை அடையாளப்படுத்துகிறவர்கள், இதை நீங்கள் எப்படி வேணாலும் பொய் பிரச்சாரம் பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளின் எக்ஸ்பான்ஷன் கூட வேற மாநிலங்களுக்கு போக முடியுமா முடியாதா? இப்போ நான் என்ன போகல, வேற மாநிலங்களுக்கு போகிற முதலீட்டை இந்த மாநிலத்துக்கே உத்தரவாதப்படுத்துவதற்கு போய் அவர்களை சந்தித்து கேட்பதில் என்ன தவறு? நான் என்ன கேட்குறேன், அதாவது ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனை செய்து 4 செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அதுலேயும் குறிப்பாக
ஒரு செமிகண்டக்டர் இது நிறுவனம் வந்து இங்கே வர வேண்டியது, சென்னைக்கு வர வேண்டியது, அதை நீங்கள் குஜராத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அதுபோக 3 வந்து தெலுங்கானாவுக்கு செல்ல வேண்டியது, 1 ஆந்திராவுக்கு நகர்த்தி விட்டுட்டீங்க. அந்த 2ஐயும் மறுபடி குஜராத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. இப்படி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் வலுவால் வரக்கூடிய கம்பெனிகளை தங்கள் பக்கம் அல்லது தங்கள் ஆதரவாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற ஆந்திரா பக்கம் திருப்பி விடுகிற பாஜக அரசு இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகளை அவர்களுடைய அடுத்த கட்ட எக்ஸ்பென்ஷனை வேறு மாநிலத்துக்கு கொண்டு போகாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் உண்டா? உத்தரவாதம் இல்லை சார். அப்போ போய் கன்வின்ஸ் பண்ணி பேசி இழுத்து வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அது இங்க இருந்து செய்யலாமே. அதை இல்லை, யார் வீட்டு பணத்தை கரியாக்குறீங்க? அதை நான் என்ன சொல்கிறேன்னா, குட்டிக்கண்ணன் சார்ட்டையும் ஈவேரா பெரியார் அவர்களை ஈவேரான்னு சொல்லி இழிவுபடுத்துகிற குட்டிக்கண்ணன் சார்ட்டையும் இதே போல தமிழ்நாட்டிலையும் மிக சிறுபான்மையாக 1% குறைவாக ஈவேரா என்று இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற பகுத்தறிவு பகலவனை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு நாம் ஏதாவது பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுல என்ன சிக்கல் வரும்னா, அவர்கள் குஜராத்தை வளர்ப்பதற்குத்தான் தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் நான் சொல்கிறது உங்களை மாதிரி அதனால் சில நபர்கள் இருக்காங்க, அவர்கள் குஜராத்தின் லாபத்தை பார்ப்பதற்காகவே இங்கே இருக்கிறார்கள்ங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ 15,500 கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிற முதல்வர் ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம் போட்டிருக்காரு. சரி, நீங்க இதை ஏதோ ரொம்ப ஒப்பந்தம் உங்களுக்கு அவ்வளோ இளக்காரமா இருக்குது, அதை வந்து இங்க நின்றுட்டு நீங்க கொண்டாங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ல இருந்து பேசுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இது தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்தில் மாற்றத்தை கொடுத்துருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு கடந்த கொரோனா அப்போமே மிக அதலபாதாளத்தில் அதனுடைய எக்கானமி இருந்துச்சு, ஜிடிபி growth ரேட் இருந்துச்சு. இப்போ இந்த வருடத்தின் ஜிடிபி growth ரேட் என்ன? ஒன்றிய புள்ளி விவர கணக்கீடு சொல்வது என்ன? நீங்க சொல்லுங்க. 11%. 11.19. சரி, இது என்னது? இது என்னன்னு கேட்டுருங்க. மாநிலத்தின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு இன்னொன்னு நான் கேட்கிறேன் சார். நாமக்கல்ல சாதாரண 2 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு தான் கிட்னி வித்தான் சார். அதுக்கு என்ன சார் இது? 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11 வளர்ச்சி நாங்க கண்டிருக்கிறோம். இதுக்கு பதில் சொல்லுங்க சார். எந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு? இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி. ஆமா, அப்ப நாமக்கல்ல இப்படி ஒரு இது நடந்திருக்கு. சொல்றேங்க. அதாவது சம்பந்தம் இல்லாத மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. கேள்விகளை நீங்கள் சரியாக கேட்கணும். அதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடந்ததுக்கும் ஒரு நிமிஷம், இது வந்து ஒரு மாதத்தில் நடந்தது கிடையாது. தொடர்ந்து பல 10 வருடங்களாக அதிமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று. இன்னொன்று, 10 வருட அதிமுக ஆட்சி காலத்தில் படிப்படியாக கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் 2010 வளர்ச்சி குறியீடு 13.1, அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக இறங்கி 2011க்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 8.5, 6.2, அப்புறம் 5, இப்படி வளர்ச்சி விகிதம் குறைஞ்சி எடப்பாடி ஆட்சி காலத்தில் மிக மோசமாக, அதுவும் கொரோனா வந்துச்சு, -5% 0.5% போயாச்சு. தலைகளை குப்புற விழுந்துருச்சு. செத்து விழுந்த ஒரு எக்கனாமியை தட்டி எழுப்பி உயிர்ப்பித்தது மட்டும் இல்லை, உயிர்ப்பித்தது விஷயமே இல்லை. அடுத்த 3 வருடங்களில் டக்குன்னு 5%, 10%, 11%ன்னு வளர்த்து கொண்டு வந்திருக்குதுங்கிறது ப்ரொக்ரெசிவான வளர்ச்சி. இதை பேசும்போது நான் என்ன கேட்குறேன், முதலீடுகள், நீங்கள் முதலீட்டில் ஆரம்பிச்சிங்க, முதலீடுகள் வருவதனால் என்ன லாபம் ஏற்படுகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே வளர்ச்சி நடந்திருக்கிறது. கேட்குறீங்க இல்லையா? புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டால் போதுமா, அதனால் அது வந்து வளர்ச்சி ஆயிருமா? வேலைன்னு சொல்கிறீங்களே, எத்தனை பேர் வேலை வாங்கிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? இதை கூட நீங்கள் கேட்க முடியும். சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அப்போ இதனுடைய வளர்ச்சி விளைவை எப்படி பார்க்கணும்னா 11.5 ஒன்று. இன்னொன்று, இது வெறுமனே பணம் உற்பத்தி, டொமஸ்டிக் உற்பத்தி எல்லாம் கூடிருச்சு, இதனால் மக்கள் வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துருக்காங்க. எப்படி? 1,96,000 ரூபாய் ஆண்டு வருமானம் சராசரி தமிழ்நாட்டினுடைய வருமானம். அதுதான் தமிழ்நாட்டின் வருமானம். ஒன்றிய அளவில் சார் பொறுங்க, ஒன்றிய அளவில்
தனிநபர் வருமானம் 1,19,000 ரூபா. 19,000 ரூபா இங்க இருக்கு, 96,000 ரூபா இங்க இருக்குது. அப்போ 2 லட்சத்துக்கு நெருக்கமாக தனிநபர் வருமானமும் வளர்ந்துருக்கு. அப்படின்னா தனிநபர் வருமான வளர்ச்சி அடைந்திருக்கு. தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி தனிநபர்கிட்டையும் நடந்திருக்கு. நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. அதாவது ஒரு தமிழகத்தில் தனி மனிதன் வருமானம் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் என்றீங்க. அப்படி இருக்க நாமக்கல்ல ஏன் சார் 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி வித்தா அந்த வளர்ச்சி சரியா இருக்க? நீங்க சொல்றப்ப அதே மாதிரி இருந்தா அது நடந்திருக்காது இல்ல. இது ஒரு மாய பிம்பம், மாய கட்டுதுன்னு நீங்களே சொல்லுங்க. சொல்றேன் ஒரு நிமிஷம். அதாவது பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்ட நிலைமை, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள், அது மட்டும் இல்லாமல் வட்டி கட்ட முடியாமல் அல்லாடுகிறவர்கள், ஏழைகளை ஏமாற்றி பிழைக்கிற கூட்டம் எல்லா மாநிலத்திலையும் உண்டு. நீங்கள் லாட்ரி சீட்டு விற்கிறதுலேருந்து கிட்னி திருடுறதுலேருந்து தெருவுக்கு தெரு மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பதிலை கேட்டுருங்க, அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு கேள்விகளை கேளுங்க. அப்போது அப்படிப்பட்ட நெருக்கடி இந்த ஆட்சியில் மட்டும் நடக்கலை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளாக அந்த நாமக்கல்ல நடந்திருக்குது. இப்போ தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு குற்றம் எந்த இடத்துல இருந்து நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்குது, அது வெளியில் தெரியாமல் இருந்திருக்குது, இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கைகள் நடக்கும். ஆனால் மக்கள் இதே நிலைமையில், இதை விட மோசமான நிலைமையில் தான் வட இந்தியாவில் இருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வட இந்தியாவை கம்பேர் பண்ண வேணாம் சார். இது இங்க வாங்க சார். எதுக்கு எடுத்தாலும் வட இந்தியா சொல்றீங்க. நீங்க இங்க வாங்க சார். சார், நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இங்கே எந்த வளர்ச்சியுமே நடக்கப்படவில்லை அப்படின்னு பேசுவது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஏழ்மையான மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அதில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். ஒப்பீட்டு அளவில் இங்கே மாற்றம் நடந்திருக்கிறதா? கடந்த 3.5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி நடந்திருக்கா? நடந்திருக்கு. அதை பாஜக ஆள்கிற அவர்கள் சராசரி வளர்ச்சி இல்ல. சராசரியை தான் சொல்றேன் சார். நீங்க தனி மனிதன் வருமானம் 2 லட்சம் ரூபாய், அது சராசரி இல்ல, சமமாக இல்லை. அதை ஒத்துக்கிறீங்களா? அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சராசரியாக சமமாக இல்லாத பட்சத்தில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய புள்ளி விவர கணக்கீட்டை எடுக்கக்கூடிய அமைச்சகம் தான் சொல்லுது. நாங்க ஏதோ ப்ரோக்ரசிவ் அதை வச்சு நீங்க மாரடிச்சுக்கிறீங்களா? தோ இங்க ஏழை தன்னுடைய கிட்னி விற்கிறான் சார். எவ்வளவு சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், லண்டன்ல கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்திற்கு உங்களால் ஏற்றுக்கிட முடியாது. உங்க பாஜக அரசு கையில் வச்சிருக்கக்கூடிய அவர்களுடைய அதாவது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய புள்ளி விவர கணக்கீட்டு துறை கொடுக்கிற டேட்டாவையும் உங்களால் ஏற்றுக்கிட முடியாது. நீங்க ப்ரோக்ரசிவ் இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறதுன்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, நீங்க தமிழர் தானே. இந்த தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்லி பாஜக ஆளக்கூடிய ஒன்றிய அரசு சொல்கிறது. உங்களுக்கு பெருமையா இல்லையா? ஆமா, பெருமை இல்லையா? பெருமைதான். ஆனா அந்த பெருமையில இப்படி ஒரு சிறுமை இருக்கே அப்படின்ட்டு நான் சொல்றேன். அதான் சொல்றேன், சிறுமைங்கிறது அதாவது 7.5 கோடி 8 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். சொர்க்கத்தை கட்டி வைக்க முடியாது. சொர்க்கம்ங்கிறது எந்த தவறுமே நடக்காத ஒரு பகுதி. நான் என்ன கேட்குறேன், புராண காலத்திலேயே ராமராஜ்யம் எப்படிப்பட்டது? சம்புகனுக்கு யாகம் செய்வதற்கு அவர் தவம் செய்வதற்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறது தான். அப்போது நீங்கள் சொல்கிற ஐடியல் ஒரு வாழ்க்கையிலே கூட அரசனே ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை தான் கடந்த காலம். இங்கே அப்படி இல்லை. குற்றவாளிகள் குற்றம் பண்ணுகிறார்கள். அந்த குற்றவாளிகளை பிடிச்சு அடைப்பதற்கு காவல்துறை விரைந்து வேலை செய்கிறது. அவங்க ஒன்றும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நாங்கள் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற தலைவராக இன்றைய ஆட்சியாளர் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ சொர்க்கத்தை கட்டு வச்சுட்டோம் அப்படி எல்லாமே சரியாக நடந்துகிட்டு இருக்கு, அப்படி கிடையாது. இங்கே முப்போகம் விளைகிறதா அப்படின்னு மன்னர் ஆளுகிற வாழ்க்கை இல்லை. இப்போ நீங்களும் திருப்பி இதிலே மாட்டுறீங்க. திருபுவனம் அஜித் போலீஸ் படுகொலை போது திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கு கண்டு மகிழ்ந்து இருந்தார்? என்ன கேள்வி கேட்குறேனே புரியல. இல்ல, டிவி பார்த்து
முதல்வர் இவர் இது நடந்துகிட்டு இருப்ப இவருடைய இது கூலி படம் பார்த்துட்டு கேட்கிற கேள்விகள் எல்லாமே சம்பந்தம் இல்லாத கேள்வி. பொருளாதார ரீதியாக இந்த தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுங்கிறத குறியீடுகளை பாஜக அரசு வைத்திருக்கிற புள்ளி விவர கணக்கீட்டுத்துறை தான் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது. தனிநபர் வருமானம் 2 லட்சத்துக்கு நெருக்கமாக இந்திய அளவில் 1.19 லட்சம் இருக்கும்போது 2 லட்சத்துக்கு நிகராக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. 2வது இடத்தில் மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறது. அதுபோக கல்வி குறியீடுகளில் உயர்ந்த இடத்தில் இருக்குது. சமீபத்தில் வந்த இந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு சிறப்பான நிறுவனங்கள் இருக்குங்கிற அந்த இதுல கூட 119 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 300 நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் 119 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் தனியார் கல்வி நிறுவனங்கள் தான். அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு கல்லூரிகளில் சம்பளமே இல்லை சார். அதுக்கு சம்பளமே இல்ல சார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வாங்குறீங்க கடனு. அந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த காசை சம்பளமே இல்ல சார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மே மாசம் சம்பளத்துல ஜூலை மாசம் போட்டாங்க சார். வெரி குட். கண்ணன் சார் என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்விக்கு நிதி கொடுக்காத ஒன்றிய அரசுக்கு எதிராக இவர் காங்கிரஸை சேர்ந்த எம்பி அவர் வந்து சசிகாந்த் செந்தில் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அதே மாதிரி சார் உண்ணாவிரதம் இருந்து அந்த பணத்தை வாங்கி தருவதற்கு முயற்சி செய்வார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எப்ப நீங்க உண்ணாவிரதத்தை தொடங்க போறீங்க? நீங்களே தோணுங்கள. நான் தான் சொல்றேன். நீங்க தான சொல்றீங்க. கேட்கிற கேள்விகள் நியாயமானவையான்னு பாருங்க. நீங்க முதல்ல என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கேட்டீங்க. நீங்க வாங்கிட்டு வந்த முதலீடுகள் எல்லாம் என்ன லாபம்னு கேட்டீங்க. லாபம், ஆமா. அதற்கான இந்த மண்ணின் மைந்தனுக்கு அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததா? எந்த மண்ணின் மைந்தன்? யாருக்கு? யாரு? தமிழனுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததா? இதுக்கு முன்ன நடந்த வந்திருக்கிற தனியார் நிறுவனங்களில் இந்த மண்ணின் மைந்தனுக்கு சரியாக வேலை கிடைச்சிருக்கா? அது உங்களால் சொல்ல முடியுமா? கடந்த காலங்களிலும் அவர் சிங்கப்பூர், அதாவது ஜப்பான் போயிட்டு வந்தார், அமெரிக்கா போயிட்டு வந்தார். அமெரிக்காவில் ஃபோர்டு கம்பெனி இயக்காமல் இருந்த, அடுத்த கட்டமாக வளர்ச்சிக்கு இல்லாமல் இருந்த கம்பெனிக்கு உத்தரவாதம் கொடுத்து அடுத்த இதை தொடங்குங்கள்னு சொல்லிட்டு வந்தார். போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்னாடியே முதல்வர் அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு சிப்காட் அமைத்து தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் அந்த கார் நிறுவனத்துல 16,000 கோடி ரூபாய் முதலீட்டுல 2,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆமா சார், 2,000 பேர் வேலை வாய்ப்பு. அதுல தமிழர்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு தெரியுமா? டிஆர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு? 300 பேர் சார். 15% தான் தமிழனுக்கு வேலை கிடைச்சது, மீதி ஃபுல்லா வட இந்தியன். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன? நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய கேள்விகள் எதுலையுமே இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வளர்ச்சியை குறித்து ஒத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு மனசு இல்லை. இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெரியாரை உலகம் புகழ்கிற இடத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்த அரசை குறித்து உங்களுக்கு பெருமை இல்லை. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக சொல்லுகிற கைத்திருக்கிற புள்ளி விவர கணக்கு துறையே சொல்லுகிற அளவிற்கு 11% வளர்ச்சி, நாட்டிலேயே வேறு எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சியை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல 300 பேர் தான் தமிழர்கள், மற்றவர்கள் இல்லைங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதே திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர் ராஜாவே சொல்லியிருக்கிறார். அவங்க கிட்ட வேண்டி சரணடைஞ்சு 300 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கார். அந்த ஆமா, அந்த 2,000 பேர் இந்த டேட்டா இதுதான் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதான் சார், இதுல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்போம், நடக்கிற நிகழ்வுகளில் எதையாவது ஒரு குற்றம் குறையை கண்டுபிடிப்போம் தான் உங்களால் இருக்க முடியுது தவிர, இங்கே நடக்கிற பிரச்சனைகளில் அடுத்த கட்டமாக இதில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினையோ அப்படிங்கிற உள்ளுணர்வோ உங்களுக்கு இல்லைங்கிறது தான் மொத்த கேள்வியிலே எனக்கு தெரியுது. சரி, அடுத்து அது விட்டுருங்க சார். திராவிட மாடல் ஆட்சியா இல்லை தனியார் மாடல் ஆட்சியா? உலகம் முழுவதுமே தனியார் மயம், தாராளமயம் அப்படிங்கிறத 90கள் 89 பக்கத்திலே நீங்க அதை ஆரம்பிக்கிறோம். உலகம் முழுவதுமே எனக்கு இப்ப நான் கேட்கறது, திரு ஸ்டாலின் அவர் சொல்கின்ற திராவிடர் மாடல் ஆட்சி இங்க நடக்கிறதா
இல்லை தனியார் மாடல் ஆட்சி நடக்குதா? சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டுட்டு பதிலே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க சார். உலகம் முழுவதுமே முதலாளித்துவத்துக்கு, அதுவும் கார்ப்பரேட் செக்டாரை வளர்ப்பதற்காகத்தான் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக எதுக்கு போறோம்? நாங்கள் மட்டும் போலியே. நீங்கள் இன்னைக்கு ஜப்பான் போயிருந்தார், முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு, பிரதமர் போயிருக்காரு, என்ன பண்ணார், ஒப்பந்தங்கள் போட்டிருக்காரு. அவர் ஒப்பந்தம் போட்டது மட்டும் இல்லை, விண்வெளியிலும் கூட தனியார் துறையை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரா சொல்லலையா? சொல்லியிருக்காரு. ஆமாம். அப்போது நீங்கள் அங்கேயும் அவர்கள் செய்வதும் தனியார், அதுவும் வேற்று நாட்டவர்கள், அதுவும் கார்ப்பரேட்டுக்காகத்தான் வேலை செய்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் அதைத்தான் செய்யுது. ஆனால் என்ன வேறுபாடு? ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தேன் சார். செமிகண்டக்டர் நிறுவனத்தை, மைக்ரான் செமிகண்டக்டர் நிறுவனத்தை பெங்களூருக்கு வர வேண்டிய இருந்ததை தூக்கிட்டு போய் அப்படியே குஜராத்துக்கு இழுத்துட்டு போனுச்சு மோடி அரசு, அதாவது குஜராத் அரசு. அதற்கு அவர்கள் கொடுத்த சப்சிடி 75%. அதாவது கார்ப்பரேட்டுக்கு 75% பணத்தை கொடுத்து $200 பில்லியன் அந்த அளவிற்கு பெருமானம் உள்ள அந்த நான் தனியார் துறைக்கு வரல, அரசு துறைக்கு கேட்கிறேன். அரசு துறை கேட்கிறேன் சார். நான் வச்சதுக்கு அரசு துறை தான் சார். பதில் சொல்ல விட்டுருங்க. அப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கம்பெனி வந்தா போதும்னு நினைக்கக்கூடிய அவர்கள் அதற்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது $2.75 பில்லியன். அந்த பணத்துக்கு $2 பில்லியன் இவர்கள் வந்து சப்சிடி கொடுத்துருக்காங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இது நான் சொல்லலை, பாஜகவோட அணியில் இருக்கிற குமாரசாமி சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ கடந்த கர்நாடகாவின் முதல்வராக இருந்த குமாரசாமி சொல்கிறாரு, இவ்வளவு மோசமான ஒரு டீலிங்கை நான் பார்த்ததே இல்லை. இதனால் கிடைத்திருக்கிற மொத்த அந்த வேலை வாய்ப்பு வெறும் 300 வேலை வாய்ப்பு. இவ்வளோ பெரிய முதலீட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டு வெறும் 300 வேலை வாய்ப்பு தான் ஏற்படுத்தி லாபம் இல்லை அப்படின்னு நான் கேட்கறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். திராவிட மாடல் ஆட்சியில் மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை, சமூக நலத்துறை, குடிநீர் வடிகால் துறை அனைத்தும் ஒப்பந்த தொழிலாளர்களே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் நான் கேட்டேன். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நான் தனியார் நிறுவனம் கேட்கிறேன், அரசு துறை நிறுவனம் கேட்கிறேன். திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உலகத்தின் சூழலே, பொருளாதார சூழலே தனியார் மயத்தை நோக்கி என்னைக்கு 90 வாக்கில் தாராள மயத்துக்கு நாம் ஒப்புதல் கொடுத்து விட்டோமோ அந்த நிமிடமே தனியார் மயத்தை நாம் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய அடுத்த கட்ட விளைவு அதை தீவிரப்படுத்துகிற பாஜக அரசு மேலே இருக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இனி அரசு துறை எல்லாமே தனியார் துறை தான். இல்ல அப்படிதான் சொல்றீங்க. இல்ல, ஒரு நிமிஷம் சார். அப்படி தீவிரத்தன்மையோடு போய்கிட்டு இருக்கக்கூடிய உலக சூழலுக்கு மத்தியில் திமுக ஆள்கிற தமிழ்நாடு மட்டும், திராவிட மாடல் மட்டும் இதற்கு விதிவிலக்காக செயல்படும்னு உத்தரவாதம் கிடையாது. ஒன்றும் இல்லை சார். இப்போ மெட்ரோ ரயில் இருக்கு, அது அரசு கையில் இருக்குதா, அது வந்து தனியார் கையில் இருக்கு. ஏன் தனியார் கையில் இருக்கு? அதே மாதிரி ஒப்பந்தம் போட்டு அதே மாதிரி நடைமுறை ஏன் இருக்கு? உலக வங்கி அதே மாதிரி சொல்லி இருக்காங்க. சில ஏன் உலக வங்கி அப்படி சொல்றாங்க? எது அரசு இது வந்து சரியாக நடத்த மாட்டாங்க, அதனால இது தனியார் மயம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. உலக வங்கிக்கு ஒரு இலக்கு இருக்குது. அதனால உலக வங்கி ஏன் அப்படி செய்யுது? உலகம் முழுவதுமே அவர்கள் தனியார் மயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் உலக வங்கி இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாம் பணம் தருகிறது அப்படின்னு சொன்னால் தனியார் மயத்தை ஊக்குவிப்பதற்காகத்தான். அது மட்டும் இல்லை, நகர வளர்ச்சியை குறித்த மட்டில் பாஜகவே அந்த திட்டத்தோடு தான் மாநகராட்சிகளை வளர்க்கிறது. இதற்கெல்லாம் அவர்களே திட்டம் வகுத்துத்தான் தனியார் மயம் ஆக்கி கொண்டிருக்காங்க. இதற்கும் திராவிட மாடலுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட மாடலை பொறுத்தவரையிலும் கார்பரேட்டுக்கு சப்சிடி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் 75% நான் சொன்னேன் இல்லையா, மைக்ரான் நிறுவனத்துக்கு பாஜக ஆளுகிற குஜராத் அரசு கொடுத்துருக்குது. அப்படி கொடுக்காம அந்த முதலீடுகளை ஈர்த்து அந்த முதலீடுகளில் வருகிற பணத்தின் மூலமாக குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், அந்த பிள்ளைகள் படித்து வருகிற போது 1000 ரூபா, அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் பயணம், அந்த பெண்கள் வேறு தொழில் முனைவோராக அடுத்த கட்டத்துக்கு வந்தால் அவர்கள் போக்குவரத்துக்கு இலவச பேருந்து திட்டம், அந்த பெண்கள் வீட்டில் அதாவது இல்ல தலைவிகளாக இருந்தால் அவர்களுக்கு பெண்களுக்கு உரிமை தொகை,
அது போக அவர்கள் தங்கி படிப்பதற்கு தோழி விடுதி திட்டம், இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைகள் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை இவ்வளவு திட்டம் செஞ்சுட்டு ஏன் சார் விஜயை பார்த்து பயப்படுறீங்க? விஜயை பார்த்து ஏன் சார் பயப்படுறீங்க? விஜயை பார்த்து பயந்தாங்கன்னு யார் சொன்னாங்க? இல்ல, அவருக்கு எங்கேயும் மாநாடு நடத்த விடுறது இல்ல, பிரச்சாரம் செய்யறதுக்கு இது இல்ல, அவர் அப்படி ஓட்டிட்டே இருக்கிறீங்க. விஜய்க்கு தனி பிரச்சனை சார், விஜய்க்கு தனி பிரச்சனை. விஜய் வந்து விஜயை பார்த்து யாரும் பயப்படல. விஜய் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து பயப்படுகிறார், தனக்கு வருகிற கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறார். அவராலேயே அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல. நான் என்ன கேட்கிறேன், விஜய் நடத்துகிற திரு ஸ்டாலின் அவருக்கு தோல்வியாக அமைஞ்சு பயப்படுறாரு விஜயை பார்த்து. ஓட்டு சிதறிவிடும், தன்னுடைய ஓட்டு சிதறிவிடும் அப்படின்ட்டு பயப்படுறாரா? இல்ல, இதையெல்லாம் நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க. அப்படி யாரும் பயப்படல சார். ஃப்ரீயா விட்டு போங்களே, ஃப்ரீயா விட்டு போங்களே. ஏன் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கும் மாநாடு நடத்துக்கும் அவ்வளவு தடுங்கல் பண்றீங்க? எங்க ஃப்ரீயா விடணும்? அதாவது நீங்க ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு போய் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க அனுமதி கேளுங்க, ஒரு இடத்தில் நீங்க சொல்ற இடத்துல கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் கேட்பீங்க, அந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு போக 2வது இடத்த தான் சொல்லுவாங்க. நான் எங்களுக்கே பர்சனலாக அனுபவம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன அமைப்பு சார்பாக ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்டாலும் கூட 2 இடத்த மாற்றுறாங்க. ஆனால் விஜய்ங்கிற ஒரு நபர் ஒரு கூட்டம், அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம்னு அதிகம், அதாவது ஓட்டு போடுகிற கூட்டம் நான் சொல்லலை. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன் சார். நான் பதிலை சொல்லவே விட மாட்டேங்கிறேன், ஒரு பதிலையும் நீங்கள் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அவர் அவரை பார்க்க வர்றதுக்கு அவ்வளோ கூட்டம் வருது. அவர் பார்க்க மட்டும்தான் ஏன் வருதுன்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மதுரையில் நடந்த மாநாட்டில் அவரை பார்த்த அடுத்த நிமிடமே அவர் நடக்கிறார், அந்த போடியத்தில் நடந்து முடிஞ்சுட்டு பேச வராரு, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. என்னன்னா அவரை பார்க்கணுங்கிற ஆவல் தானே இருக்கே தவிர அவர் பேச கேட்கறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம். நீங்கள் கோவையில் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை உடைச்சிருக்காங்க. சென்னையில் கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்திலையும் கூட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம், மாநகராட்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் உடைச்சிருக்காங்க. கடந்த மதுரை மாநாட்டில் கூட 30,000 சேர்களை உடைச்சிருக்காங்க. தண்ணி பாட்டில் கேன்லாம் தலையில வச்சு தன்னால் கூட அடக்க முடியல. ஒண்ணு இல்ல, புஷி ஆனந்த் தவாதீங்க, உட்காருங்க, கீழே உட்காருங்கன்னு சொல்றாரு. போன தேர்தலில் சரி, அந்த போன கூட்டத்தில் அவங்க மேலே ஏறிடக்கூடாதுன்னு சொல்லி பேரிகேட்டரில் இதெல்லாம் கிரீஸை தடவி வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளவு அன்ஆர்கனைஸ்டு கூட்டத்தை விஜய் எப்படி நடத்தணும்னு முயற்சி பண்ணுறாரோ அதே மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் காக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? நீங்க எங்க கேக்குறீங்க? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இடம் கேக்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் விஜயை பார்த்து பயப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஓட்டு போவாதுன்றீங்க. பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 7 மாதங்கள் இருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.